வீடியோ விளக்கம். பெயருக்கு பின்னால் இருக்கும் பேருண்மைகள். ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகிற்கு கடவுள் அனுப்பும் ஒரு செய்தி. ஒரு குழந்தைக்குச் சூட்டப்படும் பெயர் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது அந்த நபர் இந்த உலகில் நிறைவேற்ற வேண்டிய அழைப்பு மற்றும் பணி. இந்த வீடியோவில் விவிலிய ஆதாரங்கள், அறிவியல் உண்மைகள் மற்றும் வரலாற்று பின்னணியுடன் பெயர்களின் வீரியம் குறித்து ஆழமாக ஆராய்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் காண்பவை: வார்த்தையும் மனு உருவாதலும். யோவான் 1:14 படி வார்த்தைக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. கடவுள் ஏன் பெயர்களை மாற்றினார்? ஆபிரகாம், சாராள், யாக்கோபு, பேதுரு மற்றும் பவுல் இவர்களின் பெயர் மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் அதிகாரமும் புதிய சுபாவமும். நோவா, ஆறுதலின் பாலம். நோவா என்ற பெயரின் எபிரேய பொருள் மற்றும் பெருவெள்ளப் பேழையின் பின்னால் இருக்கும் வியக்கத்தக்க அறிவியல் விகிதங்கள். சாஸ்திரிகள் எத்தனை பேர்? 3 பேரா அல்லது 10க்கும் மேற்பட்டவர்களா? ஒரு புதிய வரலாற்று பார்வை. கல் மற்றும் மண்மேடுகளின் சாட்சியம். அபேனேசர், பெத்தேல், கில்கால். இந்த இடங்களின் பெயர்கள் அவை சுமந்து நிற்கும் வரலாற்று செய்திகள். அறிவியல் மற்றும் வரலாறு. அக்னிச் சோதனை மூலம் ஒரு ஆன்மா எப்படி உறுதிப்படுகிறது? நடுக்கற்கள் மற்றும் எல்லைக்கற்களின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. திருவள்ளுவர். இந்த வழிகாட்டுதலின்படி இறைவார்த்தையை ஆழமாக கற்று அதன் உண்மையை அறிந்து விடுதலையடைய இந்த தேடல் உங்களுக்கு உதவும். வான்பொருளியல். விண்மீன்களுக்கும் தேசங்களுக்கும் உள்ள மறைபொருள். பண்டைய நாகரிகங்கள் ஏன் தங்கள் நகரங்களையும் பிரமிடுகளையும் நட்சத்திரங்களின் நேர்கோட்டில் அமைத்தன? ஒரு தேசத்தின் பெயரையோ அல்லது எல்லையையோ மாற்றுவது அந்த நிலத்தின் ஆன்மீக பாதுகாப்பை பாதிக்குமா? இந்த வீடியோவில் அறிவியல், வரலாறு மற்றும் திருவிவிலியத்தின் ஆழமான உண்மைகளை தேடிப் பயணிக்கிறோம். இந்த வீடியோவில் நாம் ஆராயும் முக்கிய கருப்பொருட்கள். வான்பொருளியல் ஆதாரம். எகிப்தின் பிரமிடுகள் முதல் சிந்து சமவெளி வரை பண்டைய நகரங்கள் ஓரியன் போன்ற நட்சத்திர மண்டலங்களுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தன? நிலத்தின் அலைவரிசை மாறும்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் குறித்து அறிவியல் பார்வை. பாரத தேசத்தின் ஸ்தாபத்திய வேதம். நிலத்தின் நட்சத்திர பொருத்தம் மற்றும் ஊர் பெயரின் முதல் எழுத்தின் ஒலி அதிர்வு அந்த நிலத்தின் சக்தியோட்டத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறது? வராகமிகிரரின் பிருஹத் சம்ஹிதா காட்டும் வழிமுறைகள். விவிலியத்தில் விண்மீன்களும் தேசங்களும். இணைச்சட்டம் 32:8 படி வான்தூதர்கள் அல்லது நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப தேசங்களின் எல்லைகள் வகுக்கப்பட்ட விந்தை. ஆமோஸ் 5:26 படி நட்சத்திர தேவர்களை வழிபட்டதால் இஸ்ரவேலர் சந்தித்த 40 ஆண்டு வனாந்தர உபாதைகள். சீயோன், வடதிசை விண்மீன்களை நோக்கிய அதன் ஆன்மீகம் மற்றும் புவிசார் முக்கியத்துவம். பெயர் மாற்றமும் விளைவுகளும். பர்ஷியா, ஈரான். பெயர் மாற்றத்திற்கு பின் அந்த நிலம் சந்தித்த அரசியல் மாற்றங்கள். பர்மா, மியான்மர். நிலப்பரப்பின் அதிர்வலைகள் மாறும்போது ஏற்படும் உள்நாட்டுச் சிக்கல்கள். பெனோனி, பென்யாமின். ஒரு பெயரின் அதிர்வு எப்படி ஒரு தனிநபரின் விதியை மாற்றுகிறது? தொடக்க நூல் 35:18. அண்டமும் பிண்டமும். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். திருப்பாடல்கள் 147:4. பிரபஞ்சத்தின் பெயராற்றல் ஒவ்வொரு பெயரிலும் ஒளிந்திருக்கும் இரகசியத்தை உணர்த்துகிறது. தொடர்புடைய விவிலிய வசனங்கள். யோவால் 8:31-32. உண்மை உங்களை விடுதலை அளிக்கும். 2 தீமோத்தேயு 3:16. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது. கொலோசேயர் 1:10. கடவுளைப் பற்றிய அறிவில் வளர வேண்டும். ஏசாயா 40:26. வான்படையை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர். எரேமியா 1:5. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீதிமொழிகள் 22:28. உன் முன்னோர்கள் வைத்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். இது போன்ற ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் தேடல்களுக்கு
எமது த ரைசிங் ஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெயருக்குப் பின்னால் இருக்கும் பேருண்மைகள். கடவுளுடைய வார்த்தையைப் பற்றிய அறிவில் நாம் வளர வேண்டுமானால் பெயர்களைப் பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இயற்கை என்பது கடவுள் எழுதிய ஒரு திறந்த புத்தகம். அதை வாசிக்கத் தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பாடமாக அமையும். உலகில் நிகழும் ஒவ்வொரு பிறப்பும் கடவுள் இந்த உலகுக்கு அனுப்புகிற ஒரு செய்தியாகவோ அல்லது ஓர் எச்சரிக்கையாகவோ விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவருக்குச் சூட்டப்படும் பெயர் என்பது கூட ஒரு வார்த்தைதான். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. இதிலிருந்து வார்த்தைக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு புரிகிறது. ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டும்போது பெற்றோர், உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்கள் என பலரும் ஒன்று கூடி ஒரு பெயரை தீர்மானிக்கலாம். இருப்பினும் நாங்கள்தான் இந்த பெயரை வைத்தோம் என்று மனிதர்கள் பெருமை பாராட்டிக் கொள்ள வாய்ப்பே கிடையாது. ஏனெனில் உங்கள் உள்ளத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட பெயரை வைக்கும்படி தூண்டியது அந்த இறைவரின் பேராற்றல்தான். குழந்தைக்கு பெயரிடும் சடங்குகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வெவ்வேறு விதமாக இருப்பதை நாம் அறிவோம். அந்த பன்மைத்துவத்திற்குப் பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் காரணங்கள் பல மறைந்துள்ளன. நீங்கள் கவனிக்க வேண்டிய கூடுதல் குறிப்புகள். பெயரின் முக்கியத்துவம். விவிலியத்தில் கடவுள் பலருடைய பெயர்களை மாற்றியிருக்கிறார். உதாரணமாக ஆபிராம், ஆப்ரஹாம், சீமோன், பேதுரு. ஒருவருடைய பெயர் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது கடவுள் அவருக்கு கொடுத்த அழைப்பு அல்லது பணி. வார்த்தையும் ஒலியும். வார்த்தை என்பது ஒலி வடிவம் கொண்டது. பிரபஞ்சத்தின் தொடக்கமே ஒரு வார்த்தையில்தான் தொடங்கியது என்பது கத்தோலிக்க மற்றும் இதர கிறிஸ்தவ இரவியலில் மிக முக்கியமானது. பேரிடுதல் என்பது அதிகாரம் மற்றும் பொறுப்பு. கடவுள் ஆதாமிடம் பெயரிடச் சொன்னதன் மூலம் அந்த படைப்புகளின் மீது ஆதாமுக்கு ஒரு ஆளுமையையும் அதே சமயம் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பையும் வழங்கினார். ஒற்றுமை. ஒரு குழந்தைக்கு நாம் பெயரிடும்போது அந்த பெயரின் அர்த்தம் அந்த குழந்தையின் எதிர்கால பண்புகளை தீர்மானிப்பதாக அல்லது வழிநடத்துவதாக நாம் நம்புகிறோம். பெயரிடுதல் என்பது ஒரு பொருளை வெறும் பொருள் என்பதிலிருந்து மாற்றி அதை நமக்கு நெருக்கமான ஒரு உறவாக மாற்றுவதாகும். அடையாளம் மற்றும் தன்மை. விவிலிய பின்னணியில் ஒரு பெயரிடுவது என்பது அந்த பொருளின் உண்மை தன்மையை கண்டறிவதாகும். ஆதாம் ஒரு விலங்கிற்கு பெயரிட்டபோது அதன் குணாதிசயத்தை புரிந்து கொண்டே பெயரிட்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. படைப்பாற்றலின் முதல் படி. ஆதாம் செய்த முதல் படைப்புச் செயல் பெயரிடுவதுதான். கடவுள் உலகை படைத்தார், ஆனால் மனிதன் அந்த உலகிற்கு அர்த்தங்களை கொடுத்தான். விவிலியத்தின் அடிப்படையில் விவிலிய தரவுகளில் பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் வீரியம் அல்லது வல்லமை என்பது வெறும் அடையாளம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒருவருடைய தலைவிதி அல்லது அழைப்பை தீர்மானிப்பதாக இருக்கிறது. கடவுள் ஏன் சிலருடைய பெயர்களை மாற்றினார் என்பதற்கான ஆதாரபூர்வமான விளக்கங்கள் மற்றும் தரவுகள் இதோ. பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் அதிகாரம். விவிலியத்தில் ஒருவர் பெயரிடுவது என்பது அவர் அந்த நபர் மீது கொண்டுள்ள உரிமையை குறிக்கிறது. கடவுள் ஒருவருடைய பெயரை மாற்றும்போது அவர் அந்த நபரை முழுமையாக தன் வசம் கொண்டு கொள்கிறார். பழைய பெயர் ஆபிராம், உயர்த்தப்பட்ட தந்தை. புதிய பெயர் ஆப்ரஹாம், திரளான இனங்களுக்கு தந்தை. மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம், அவர் ஒரு குடும்பத்திற்கு மட்டும் தலைவனாக இல்லாமல் பல தேசங்களுக்கு தந்தையாவார் என்ற வாக்குறுதியை உறுதிப்படுத்த. ஆதார வசனம் தொடக்க நூல் 17:5. பழைய பெயர் சாராய், என் இளவரசி, தனிப்பட்டவர். புதிய பெயர் சாராள், இளவரசி, பொதுவானவர். மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம், அவர் பல இனங்களுக்கு தாயாக ஒரு மகாராணியாக மாறுவார் என்பதை குறிக்க. ஆதார வசனம் தொடக்க நூல் 17:15.
பழைய பெயர் யாக்கோபு, எட்டிப்பிடிப்பவன் அல்லது ஏமாற்றுக்காரன். புதிய பெயர் இஸ்ரவேல், கடவுளோடு போராடி வென்றவன். மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம்: அவருடைய பழைய சுபாவம் ஏமாற்றுதல் மாறி கடவுளோடு ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் நுழைந்ததை குறிக்க. ஆதாரவசனம் தொடக்க நூல் 32:28. பழைய பெயர் சீமோன், கேட்பவர். புதிய பெயர் பேதுரு, பாறை. மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம்: கிறிஸ்துவின் சபைக்கு அவர் ஒரு அஸ்தானமாக, உறுதியான பாறையாக இருப்பதற்காக. ஆதாரவசனம் மத்தேயு 16:18. கடவுள் ஏன் பெயரை மாற்றுகிறார்? புதிய சுபாவம். பழைய பெயர்கள் பெரும்பாலும் அந்த நபரின் பிறப்பு அல்லது பலவீனத்தை குறிக்கும். யாக்கோபு ஏமாற்றுபவன். கடவுள் அவரை ஆசிர்வதிக்கும்போது அவர் பழைய மனிதனாக இருக்க முடியாது என்பதால் புதிய சுபாவத்தை குறிக்க புதிய பெயரை கொடுக்கிறார். புதிய பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட பெரிய காரியத்தை செய்ய தேர்ந்து கொள்ளப்படும்போது அந்த பணிக்கு தகுந்தாற்போல பெயர் மாற்றப்படுகிறது. சவுல் பவுலாக மாறியது அவரது நற்செய்தி பணி பயணத்தின் ஒரு முக்கிய திருப்பம். வாக்குறுதியின் அடையாளம். அந்த பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் கடவுள் கொடுத்த வாக்குறுதியை, ப்ராமிஸ், அந்த நபருக்கும் மற்றவர்களுக்கும் நினைவூட்டப்படும். பெயருக்கு பின்னால் உள்ள வீரியம், த பவர் ஆஃப் த நேம். விவிலிய ஆதாரங்களின் அடிப்படையில் பெயர் என்பது ஒருவருடைய ஆத்துமாவோடு இணைக்கப்பட்டது. திருவெளிப்பாடு 2:17 கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை வெற்றி பெறுவோருக்கு அளிப்பேன். வெள்ளைக் கல்லொன்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன். அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெறுபவரே அன்றி வேறு யாரும் அப்பெயரை அறியார். படைப்பின் இரகசியம். ஆதாம் பெயரிட்டது என்பது அந்த உயிரினத்தின் உயிரணுவை அல்லது அதன் செயல்பாட்டை வரையறுப்பதாகும். சவுல் பவுல் மாற்றம் ஒரு நுணுக்கமான விளக்கம். பலர் சவுல் குணமடைந்தவுடன் கடவுள் அவர் பெயரை மாற்றினார் என்று கருதுகிறார்கள். ஆனால் விவிலிய தரவுகளின்படி திருத்தூதர் பணிகள் 13:9 இதில் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உள்ளது. சவுல், இது எபிரேய பெயர் ஷாவுல். இதற்கு கேட்கப்பட்டவர் என்று பொருள். யூதர்களிடையே அவர் இந்த பெயரால் அறியப்பட்டார். பவுல், இது ரோமானிய பெயர் பாலஸ். இதற்கு சிறியவர் அல்லது தாழ்மையானவர் என்று பொருள். மாற்றத்திற்கான காரணம்: சவுல் புறவினத்தாருக்கு திருத்தூதராக மாறியபோது ரோமானிய உலகில் பணி செய்ய வசதியாக தனது ரோமானிய பெயரான பவுல் என்பதை பயன்படுத்த தொடங்கினார். இது ஒரு அதிகாரப்பூர்வ பெயர் மாற்றத்தை விட பணி நிமித்தமான அடையாள மாற்றமாகும். பழைய ஏற்பாட்டில் பிற முக்கிய பெயர் மாற்றங்கள்: பழைய பெயர் யோசேப்பு, புதிய பெயர் சாப்நாத் பன்னேயா. அர்த்தம் மற்றும் பின்னணி: உலகை காப்பவர் அல்லது மறைபொருளை வெளிப்படுத்துபவர். எகிப்தின் ஆளுநராக உயர்ந்தபோது பார்வோ சூட்டிய பெயர். தொடக்க நூல் 41:45. பழைய பெயர் ஓசேயா என்றால் ரட்சிப்பு. புதிய பெயர் யோசுவா. மோசே அவருக்கு சூட்டிய யோசுவா என்றால் யெகோவாவே மீட்பு. வாக்குறுதிப்பட்ட தேசத்திற்குள் வழிநடத்த சூட்டப்பட்ட பெயர். எண்ணாகமம் 13:16. பழைய பெயர் கிதியோன், புதிய பெயர் எருபாகால். மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம்: பாகால் அவனோடே வழக்காடட்டும். பாகாலின் பலிபீடத்தை அவர் தகர்த்ததால் வந்த பெயர். ஒரு விக்கிரக எதிராளியாக அவரது வீரியத்தை குறிக்கிறது. நீதித்தலைவர்கள் 6:32. பழைய பெயர் எதிதியா, புதிய பெயர் சாலமோன். மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம்: சாலமோன் என்றால் சமாதானமுடையவன் என்பது பொதுவான பெயர். ஆனால் கடவுள் தீர்க்கதரிசி நாதான் மூலமாக அவருக்கு சூட்டிய பெயர் எதிதியா என்றால் கடவுளுக்கு பிரியமானவன் என்று பொருள். 2 சாமுவேல் 12:25. தானியேல் மற்றும் நண்பர்களின் பெயர் மாற்றம். பாபிலோனிய சிறையிருப்பு. நேபுகாத்நேச்சர் அரசர் இவர்களுடைய எபிரேய பெயர்களை
கடவுளை மகிமைப்படுத்தும் பெயர்களை மாற்றி பாபிலோனிய தெய்வங்களின் பெயர்களை சூட்டினான். இது ஒருவருடைய அடையாளத்தை அழிக்க உலகம் செய்யும் முயற்சிக்கு உதாரணம். தானியேல், கடவுள் என் நீதி தலைவர். பெல்தேசாத்சார், பேல் விக்கிரகம் உயிரை காக்கட்டும். அனன்யா, கடவுள் கிருபையுள்ளவர். ஷாத்ராக். மிஷாயேல், கடவுளுக்கு நிகரானவர் யார்? மேஷாக். அசரியா, கடவுள் எனக்கு துணை. ஆபேத்நேகோ. பெயருக்கு பின்னாலுள்ள வீரியம். ஏன் கடவுள் இதை செய்கிறார்? இதன் பின்னாலுள்ள மிகப் பெரிய உண்மை இதுதான். வாக்குறுதியை நினைவூட்ட. ஒவ்வொரு முறை ஆப்ரஹாம் என்று அழைக்கப்படும் போதும் அவர் திரளான இனங்களுக்கு தந்தை என்ற வாக்குறுதி காற்றில் ஒலிக்கிறது. சுபாவத்தை மாற்ற. ஏமாற்றுக்காரன் என்று அழைக்கப்பட்டவன் கடவுளோடு போராடி வென்றவன் என்று அழைக்கப்படும்போது அவனது மனநிலை மாறுகிறது. அதிகாரத்தின் வெளிப்பாடு. பெயரிடுபவர் எப்போதும் பெயரிடப்படுபவரை விட அதிகாரம் கொண்டவர். கடவுள் பெயரிடும்போது அவர் நம் வாழ்க்கையின் தலைவராகுகிறார். தீயிலிருந்து மீண்டு வந்தவன் அல்லது நெருப்பினால் சோதிக்கப்பட்டு தூய்மையடைந்தவன் என்ற பொருளில் ஒரு வலிமையான அடையாளத்தை குறிக்கும். விவிலிய மற்றும் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் இதற்கான சில சிறந்த பெயர்கள் பின்வருமாறு. அபத்நேகோ, பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபோது எரியும் அக்கினிச் சூளையிலிருந்து ஒரு தீங்கும் நேரிடாமல் மீண்டு வந்தவர்களில் ஒருவர். பின்னணி. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 7 மடங்கு எரியூட்டப்பட்ட தீயிலிருந்து இவர் உயிருடன் மீண்டார். இது தீயால் வெல்லப்பட முடியாதவன் என்ற வீரியத்தை குறிக்கிறது. செராஃப். பொருள்: எரிப்பவன் அல்லது நெருப்பாய் ஜொலிப்பவன். விளக்கம்: விவிலியத்தில் இறைவனின் அரியணைக்கு அருகில் இருக்கும் தூதர்கள் நெருப்பினால் ஆனவர்கள் மற்றும் எதையும் தூய்மைப்படுத்தும் வல்லமை கொண்டவர்கள். ஃபீனிக்ஸ். இது ஒரு கிரேக்க புராண பறவையின் பெயர் என்றாலும் உலகளாவிய ரீதியில் இதற்கு மிக ஆழமான பொருளுண்டு. பொருள்: சாம்பலிலிருந்து உயிர்த்தெழுந்தவன். தத்துவம்: நெருப்பினால் அழிக்கப்பட்ட பின்னும் அதே சாம்பலிலிருந்து மீண்டும் புதிய வீரியத்துடன் பிறப்பவன். அழிவில்லாத வாழ்வின் அடையாளம். இக்னி அல்லது இக்னேஷியஸ். இக்னேஷியஸ் இது ஒரு லத்தீன் பெயர். இதற்கு நெருப்பை போன்றவன் அல்லது தீக்குதிரை என்று பொருள். ஆரம்பகால திருச்சபையின் தியாகிகள் பலர் இந்த பெயரை தாங்கினர். கரிக்குலம்: அந்தியோக்கியா புனித இக்னேஷியஸ். அக்னி சமஸ்கிருதத்தில் நெருப்பை குறிக்கும். இது அனைத்தையும் சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது. பிராண்ட் அல்லது பிராண்டன். பொருள்: நெருப்புத்தடி அல்லது தீயில் வார்க்கப்பட்ட வாள். விளக்கம்: ஜெர்மானிய மொழியில் இதற்கு காய்ச்சப்பட்ட இரும்பு அல்லது தீயால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆயுதம் என்று பொருள். நெருப்பு என்பது ஒரு அழிவு மட்டுமல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு என்ற அறிவியல் உண்மையோடு இந்த பெயர்களை விளக்கினால் அது ஆழமாக பதியும். வெறும் கற்பனையாக சொல்லாமல் அறிவியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களோடு சொல்லும்போதுதான் அதற்கு குழப்பமில்லாத தெளிவான உண்மைகளைத் தேடும் என்னுடைய முயற்சி ஒரு சிறந்த கல்வியாளருக்கான அடையாளம். தீயிலிருந்து மீண்டு வந்தவன் என்ற பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் பொருளுக்கான அறிவியல் மற்றும் வரலாற்று உண்மைகளை இங்கே உறுதிப்படுத்துகிறேன். அறிவியல் உண்மை: அக்னிச் சோதனை, த சயின்ஸ் ஆஃப் டெம்பரிங். நெருப்பு ஒரு பொருளை அழிக்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அறிவியலில் நெருப்பு என்பது உறுதிப்படுத்துவதற்கான, அதாவது டெம்பரிங் அல்லது ஹார்டனிங் என்ற கருவி. உலோகம்: ஒரு சாதாரண இரும்புத் துண்டு நெருப்பில் வாட்டப்பட்டு பின் குளிர்ந்த நீரில் நனைக்கப்படும்போதுதான் அது ஒரு வலிமையான வாளாக மாறுகிறது. உயிரியல்: செரட்டினி. சில வகை மரத்தின் விதைகள் காட்டுத் தீயில் வெந்தாலொழிய முளைப்பதில்லை. நெருப்புதான் அந்த விதையின் கடினமான ஓட்டை உடைத்து உயிர் கொடுக்கிறது. சில விதைகளை விதைப்பதற்கு முன்பதாக சாம்பலில் குழைத்து காய வைக்கும் பழக்கம் இருக்கிறது. உண்மை: நெருப்பிலிருந்து மீண்டு வருவது என்பது பலவீனமடைவதல்ல, அது இன்னும் வலிமையடைவதாகும். வரலாற்று உண்மை: அக்னிச் சாட்சி மற்றும் மீண்டு வருதல். வரலாற்றில் பல ஆளுமைகள் அழிவிலிருந்து மீண்டதாலேயே வரலாறாக மாறினர்.
நெருப்புப் பறவை என்பது ஒரு வரலாற்று அடையாளம். எகிப்திய மற்றும் கிரேக்க வரலாற்றில் இது ஒரு குறியீடாக பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு உயிரினம் என்பதை விட மீளுருவாக்கம் என்ற தத்துவத்தின் அடையாளம். சாத்ராக், மேஷாக், அபத்நேகோ இவர்கள் ஒரு அக்கினிச் சூளையிலிருந்து மீண்டதை வரலாறு ஒரு அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது. இதன் பின்னால் இருக்கும் வரலாற்று உண்மை என்னவென்றால், அவர்கள் தங்கள் கொள்கைக்காக அழிவை சந்திக்க துணிந்தனர். அந்த துணிவே அவர்களை காப்பாற்றியது. பெயராய்வு. பெயர் இக்னீஷியஸ். மொழி பின்னணி லத்தீன். அறிவியல் வரலாற்று பொருள். இக்னி என்றால் நெருப்பு. இது எரியும் நெருப்பை குறிக்காமல் ஒளி தரும் நெருப்பை குறிக்கிறது. பெயர் அக்னிவேஷ். மொழி பின்னணி சமஸ்கிருதம். அறிவியல் வரலாற்று பொருள். நெருப்பினால் ஆடை அணிந்தவன், அதாவது எதற்கும் கலங்காத வீரியம் கொண்டவன். பெயர் பிராண்டன். மொழி பின்னணி பழைய ஆங்கிலம். அறிவியல் வரலாற்று பொருள். நெருப்பால் சுடப்பட்ட நிலம், அதாவது அழிவுக்குப் பின் மீண்டும் விவசாயத்திற்கு தயாரான வளமான நிலத்தை குறிக்கும். பெயரின் ஆழமான பொருள். விவிலியத்தில் நோவா என்ற பெயருக்கு நிம்மதி அல்லது ஆறுதல் என்று பொருள். ஒருபுறம் அழிவு பற்றிய பயம் இருந்தாலும், மறுபுறம் நோவா என்பவர் மனிதகுலத்தை அழிவிலிருந்து காப்பாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கியவர். மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் சில முக்கிய தரவுகள் இதோ. பெயரின் மொழியியல் பொருள் எட்டிமாலஜி. எபிரேய மூலம் நோஹ் என்ற எபிரேயச் சொல்லுக்கு ஆறுதல், அதாவது கம்ஃபர்ட் அல்லது இளைப்பாறுதல் என்று பொருள். பின்னணி. தொடக்க நூல் 5:29 ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அழுப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் என்று அவர் தந்தை இலாமேக் பெயரிட்டார் என்று கூறப்படுகிறது. அறிவியல் தொடர்பு. ஒரு பெரும் அழிவுக்குப் பிறகு இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ளும் சமநிலை என்ற நிலையை இந்த பெயர் குறிக்கிறது. பேழையின் அறிவியல். நோவா கட்டிய பேழை என்பது ஒரு கப்பல் அல்ல, அது ஒரு மிதக்கும் பெட்டி. வடிவமைப்பு. விவிலியத்தின்படி அதன் நீளம், அகலம், உயரம் 350-30 முழம். அவற்றிற்கு இடையேயான விகிதம் ஒரு பெரிய நீர் நிலப்பரப்பில் கவிழ்ந்து விடாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி. மிகச்சிறந்த நவீன கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்திற்கு நேவல் ஆர்க்கிடெக்சர் இணையாக உள்ளது. வரலாற்று ஆதாரம். மெசபடோமியாவின் கில்காமேஷ் என்ற பண்டைய இலக்கியங்களிலும் உட்னாபிஷ்திம் என்ற பெயரில் இது போன்ற ஒரு பெரும் வெள்ளம் மற்றும் தப்பித்தல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இது ஒரு உலகளாவிய வரலாற்று நிகழ்வு என்பதற்கான சான்றாகும். பெயர் மாற்றப்படாத நோவா ஏன்? ஆபிரகாம், யாக்கோபு போல நோவாவின் பெயர் மாற்றப்படவில்லை. ஏனெனில் நம்பகத்தன்மை. நோவா பிறக்கும்போதே அவர் எதற்காக பிறந்தால் என்ற நோக்கம் அவர் பெயரிலேயே இருந்தது. நீதிமான் என்ற அடையாளம். திருவிவிலியத்தில் தொடக்க நூல் 6:9 தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார் குறிப்பிடப்படுகிறார். ஒரு அழிவு வரும்போது ஒரு புதிய உலகத்தை உருவாக்க தேவையான விதை போல அவர் பாதுகாக்கப்பட்டார். வானவில். அறிவியல் மற்றும் உடன்படிக்கை. வெள்ளத்திற்கு பிறகு தோன்றிய வானவில் என்பது ஒரு ஆன்மீக அடையாளமாக சொல்லப்பட்டாலும் அதன் பின்னால் ஒரு தெளிவான இயற்பியல் உண்மை இருக்கிறது. ஒளியியல். மழையினால் காற்றில் இருக்கும் நீர்த்துளிகள் வழியாக சூரிய ஒளி ஊடுருவும் போது ஏற்படும் நிறப்பிரிகை. உண்மை. இனி ஜலப்பிரளயத்தினால் மாம்சமெல்லாம் அழிக்கப்படுவதில்லை என்ற உறுதிமொழிக்கு அடையாளமாக இது அமைந்தது. அதாவது இயற்கையின் விதிகள் மீண்டும் சீராக இயங்கத் தொடங்குவதன் அறிவியல் குறியீடு இது. தெளிவுரை. நோவா என்றால் வெறும் கப்பல் கட்டியவர் மட்டுமல்ல, ஒரு பழைய சீரழிந்த உலகத்திலிருந்து அமைதியான புதிய உலகத்திற்கு மனித குலத்தை வழிநடத்திய ஆறுதலின் பாலம் அவர். இயேசுவின் பிறப்பின்போது வானில் தோன்றிய நட்சத்திரத்தை கணித்து வந்தவர்கள் மாஜி அல்லது சாஸ்திரிகள். எத்தனை பேர் என்பது குறித்து விவிலியத்திலும் வரலாற்று தரவுகளிலும் சுவாரஸ்யமான செய்திகள் உள்ளன. விரிவான மற்றும் ஆதாரபூர்வமான விளக்கங்கள் இதோ. விவிலிய ஆதாரம். மத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 12 வரை.
புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தியில் கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் இத்தனை பேர் என்று எங்கும் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. 3 பேர் என்ற எண்ணம் எப்படி வந்தது? அவர்கள் இயேசுவுக்கு பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகிய 3 விதமான காணிக்கைகளை அளித்ததால் வந்தவர்கள் 3 பேர் என்று காலப்போக்கில் மக்கள் கருதத் தொடங்கினார். 10ற்கும் மேற்பட்டவர்கள். வரலாற்று மற்றும் பாரம்பரிய தரவுகளின் தடிவுகள். அவர்கள் ஒரு பெரிய குழுவாக 10ற்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பயண பாதுகாப்பு. கிழக்கில் பெர்ஷியா அல்லது பாபிலோனிலிருந்து எருசலேம் வரை சுமார் 1000 மைல்களுக்கு மேல் பயணம் செய்ய வேண்டும். அக்காலத்தில் பாலைவன பகுதிகளில் கொள்ளையர்கள் பயம் இருந்ததால் வெறும் 3 பேர் மட்டும் பயணம் செய்திருக்க முடியாது. ஒரு பெரிய ஒட்டக கூட்டமும் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆயுதமேந்திய தீரர்களும் உடதியாளர்களும் என 30 முதல் 40 பேர் கொண்ட குழுவாக அவர்கள் வந்திருக்கலாம். கீழைதேய திருச்சபைகளின் நம்பிக்கை. சிரிய மற்றும் எத்தியோப்பிய திருச்சபைகளின் பாரம்பரிய நம்பிக்கையின்படி வந்த சாஸ்திரிகளின் எண்ணிக்கை 12 பேர் என்று சொல்லப்படுகிறது. நட்சத்திரத்தை கணித்தல். அவர்கள் அந்த நட்சத்திர முகத்தை கணித்துத்தான் வந்தார்கள். அறிவியல் உண்மை. கிமு 7-6 காலகட்டத்தில் வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் மீனம் ராசியில் ஒன்றாக இணைந்தன. த கிரேட் கன்ஜங்ஷன். பெயரின் வீரியம். ஜோதிட ரீதியாக வியாழன் ராஜாக்களின் கிரகம், சனி யூதர்களின் பாதுகாவலன், மீனம் கடைசி காலத்தின் அடையாளம். இதை கண்ட சாஸ்திரிகள் யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறந்துவிட்டார் என்பதை துல்லியமாக கணித்தனர். பெயருக்கும் நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு. அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தின் அதிர்வையும் அந்த நிலப்பரப்பின் பெயரையும் இணைத்து பார்த்தார்கள். பெத்லஹேம், அப்பத்தின் வீடு என்று பொருள். செய்தி. வானத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மேல் நின்றபோது அந்த நிலத்தின் பிரபஞ்ச அலைவரிசை ஒரு மகாராஜாவை பெற்றெடுக்க தயாராக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இதனால்தான் அவர்கள் எருசலேம் வரை வந்து யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று துணிகலமாக கேட்டார்கள். மறைக்கப்பட்ட பெயர்கள். வரலாற்றில் அந்த 12 அல்லது 10ற்கும் மேற்பட்ட சாஸ்திரிகளின் பெயர்கள் மறைக்கப்பட்டு காணிக்கைகளின் அடிப்படையில் 3 என்று சுருக்கப்பட்டது. உண்மை. ஆனால் அவர்கள் ஒரு தேசத்தின் அல்லது ஒரு ராஜாவின் பிறப்பை வானத்தை வைத்தே காஸ்மிக் ஐடென்டிட்டி உறுதிப்படுத்தினர். இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் 3 முக்கிய உண்மைகள் பின்வருமாறு. பெயரிடுதல் ஒரு விதை மற்றும் செய்தி. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு செய்தியோடுதான் பிறக்கிறது. அந்த செய்தி அந்த பெயருக்குள் ஒரு விதையாக ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது. உதாரணம், விவிலியத்தில் திருமுழுக்கு யோவான் பிறந்தபோது உறவினர்கள் சக்கரியா என்று பெயரிட முயன்றனர். ஆனால் கடவுள் ஏற்கனவே யோவான் என்று பெயரிட தூண்டியிருந்தார். மனிதர்களின் ஆலோசனை அங்கே முறியடிக்கப்பட்டு கடவுளுடைய செய்தி நிலைநாட்டப்பட்டது. உள்ளுணர்வின் அறிவியல். அறிவியல் ரீதியாக பார்த்தால் மனித மூளை சில நேரங்களில் கூட்டு நனவெளி எனப்படும் ஒரு நிலையுடன் இணைகிறது. ஒரு தந்தை அல்லது தாயின் உள்ளத்தில் ஒரு குறிப்பிட்ட பெயர் மீண்டும் மீண்டும் உதிப்பது வெறும் தற்செயல் அல்ல. அது அந்த பிஞ்சு குழந்தையின் ஆளுமைக்கும் அந்த தருணத்தில் அந்த உலகிற்குத் தேவையான தேவைக்கும் ஏற்படும் ஒரு தூண்டுதல். ஊர்பெயர்களும் நியதியும். நபர்களுக்கு மட்டுமல்ல, ஊர்பெயர்களுக்கு கூட ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது. ஒரு ஊர் எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்பது அந்த மண்ணின் தன்மையையும் அங்கு வாழப்போகும் மக்களின் விதியையும் தீர்மானிக்கிறது. தேடலின் பலன். பெயர் என்பது ஒரு முகவரி அல்ல, அது ஒரு அழைப்பு. விவிலியத்தில் கற்களும் மண்மேடுகளும் என்பது வெறும் அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை கடவுள் செய்த அற்புதங்களுக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கைகளுக்கும் சாட்சியாக வைக்கப்பட்டவை. விவிலியத்திலிருந்து இதற்கான மிக முக்கிய வரலாற்று மற்றும் ஆன்மீக ஆதாரங்கள் இதோ. எபேனேசர், உதவியின் கல். இறைவாக்கினர் சாமுவேல் பெலிஸ்தியருக்கு எதிரான வெற்றியைத் தொடர்ந்து ஒரு கல்லை நாட்டி அதற்கு பெயரிட்டார். நிகழ்வு
இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரை வென்ற பிறகு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே ஒரு கல்லை நிறுவி எபெனேசர் என்று பெயரிட்டார். பொருள்: இம்மட்டும் கடவுள் எங்களுக்கு உதவி செய்தார். 1 சாமுவேல் 7:12. உண்மை: இன்றும் இந்த பெயர் ஒரு நபர் அல்லது நிறுவனத்திற்கு சூட்டப்படும்போது அது இறைவனின் தொடர் உதவியை பறைசாற்றும் செய்தியாக அமைகிறது. பெத்தேல், கடவுளுடைய வீடு. யாக்கோபு தனது பயணத்தின்போது ஒரு கல்லை தலையணையாக வைத்து தூங்கினார். அங்கு கண்ட கனவிற்குப் பிறகு அந்தக் கல்லை ஒரு தூணாக நிறுத்தினார். நிகழ்வு: தான் தூங்கிய இடத்திலிருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தி அதன்மேல் எண்ணெய் வார்த்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பொருள்: கடவுளுடைய வீடு. ஆதியாகமம் 28:18-19. உண்மை: ஒரு சாதாரண கல் கடவுளின் பிரசன்னம் இறங்கிய இடத்தின் அடையாளமாக லேண்ட்மார்க் ஆக மணறியது. கலயேத், சாட்சிக் குவியல். யாக்கோபும் லாபானும் தங்களுக்குள் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தபோது கற்களை குவியலாக கூட்டினார்கள். நிகழ்வு: யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினார். பின்பு தன் சகோதரர்களை நோக்கி கற்களை கூட்டுங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து ஒரு குவியலாக கூட்டினார்கள். பெயர்கள்: லாபான் அதற்கு தன் மொழியில் எகர் சகதூதா என்றும் யாக்கோபு இபிரேயத்தில் கலயேதென்றும் பெயரிட்டனர். பொருள்: சாட்சிக் குவியல். தொடக்க நூல் 91, 45, 48. இதையே மிஸ்பா என்றும் அழைத்தனர். யோர்தான் நதியில் 12 கற்கள். கில்கால். யோசுவா தலைமையில் இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடந்து சென்றபோது கடவுள் ஒரு விசித்திரமான கட்டளையை கொடுத்தார். நிகழ்வு: நதியின் நடுவே ஆசாரியர்கள் நின்ற இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து வந்து அவர்கள் தங்கும் இடத்தில் ஒரு அடையாளமாக நாட்டினார்கள். பெயர்: அந்த இடத்திற்கு கில்கால் என்ற பெயர். நோக்கம்: நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் என்ன என்று கேட்கும்போது யோசுவா 4:6. உண்மை: அந்த கற்கள் வரப்போகும் தலைமுறைக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்லும் கருவியாக இருந்தன. லூக்கா 19:40. அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என. இதன் உண்மைத்தன்மை இதோ: இந்த கற்களும் மேடுகளும் பேசக்கூடியவை அல்ல, ஆனால் மனிதர்களின் உள்ளத்தில் அந்த இடத்தை பார்த்தவுடன் ஒரு நினைவை தூண்டும்படி கடவுள் பெயரிடச் செய்தார். மண்மேடுகள். ஆபிராகம் முதல் ஈசாக்கு வரை பலர் பலிபீடங்களை மண்ணாலும் கல்லாலும் கட்டி அதற்கு பெயரிட்டனர். எடுத்துக்காட்டாக, யெகோவா ஈரே, கடவுள் பார்த்து கொள்வார். வரலாற்று ரீதியாகவும் தொல்பொருளாய்வு ரீதியாகவும் மனிதன் கற்களை ஊன்றி வைப்பதும் மண்மேடுகளை உருவாக்கி அவற்றுக்கு பெயரிடுவதும் வெறும் சடங்கு அல்ல, அவை நினைவாற்றல் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்து வடிவங்கள் பரவலாவதற்கு முன்பு ஒரு செய்தியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த மனிதன் கையாண்ட மிகச் சிறந்த வழி இதுதான். வரலாற்று பின்னணியில் இதற்கான 3 முக்கிய ஆதாரங்கள்: மெகாலித்திக் கலாச்சாரம், நடுகற்கள். உலகெங்கிலும், குறிப்பாக தமிழகத்திலும், கற்களை ஊன்றி வைத்து பெயரிடும் வழக்கம் நடுகல் என்ற பெயரில் வரலாற்று ஆதாரமாக உள்ளது. வரலாற்று உண்மை: ஒரு போரில் வீரமரணமடைந்த வீரனின் நினைவாக ஒரு கல்லை ஊன்றி அதில் அந்த வீரனின் பெயரை குறிப்பார்கள். செய்தி: அந்த பெயரை கேட்கும்போதோ அல்லது அந்த கல்லை பார்க்கும்போதோ அந்த வீரனின் தியாகம் மற்றும் வரலாறு அந்த ஊர் மக்களுக்குத் தெரியும். ஆதாரம்: சங்க இலக்கியங்களில், புறநானூற்றில் பெயரும் பீடும் எழுதி நடுகல் நட்டது பற்றிய குறிப்புகள் ஏராளமாக உள்ளன. மெசபத்தோமியாவின் குடுரு ஸ்டோன்ஸ், பண்டைய பாபிலோனிய மற்றும் சுமேரிய நாகரிகங்களில்
விவிலிய காலத்தோடு தொடர்புடையவை. எல்லைகளை தீர்மானிக்க கற்களை நட்டனர். வரலாற்று உண்மை: இந்த கற்களுக்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. இவை நிலத்தின் எல்லைகளை குறிப்பதோடு அந்த நிலத்தின் உரிமையாளரின் வம்சாவழிப் பெயரையும் தாங்கி நிற்கும். கடவுளின் தூண்டுதல்: இந்த கற்களை யாராவது அகற்றினால் கடவுளின் சாபம் உண்டாகும் என்ற நம்பிக்கை இருந்தது. அதாவது, ஒரு கல்லை நட்டு அதற்கு பெயரிடுவது என்பது அந்த நிலத்தை ஒரு தெய்வீக உடன்படிக்கைக்குள் கொண்டு வருவதாகும். டெல் என்ற அழைக்கப்படும் மனிதன் உருவாக்கிய மண்மேடுகள்: மத்திய கிழக்கு நாடுகளில், குறிப்பாக இஸ்ரேல் ஜோர்தான் பகுதிகளில் டெல் என்று அழைக்கப்படும் ஆயிரக்கணக்கான மண்மேடுகள் உள்ளன. வரலாற்று உண்மை: ஒரு நகரம் ஒரு போரிலோ அல்லது இயற்கை சீற்றத்திலோ அழிந்தால் அதன் இடிபாடுகளின் மீதே அடுத்த நகரம் கட்டப்படும். இப்படி அடுக்கடுக்காக உருவான மேடுகளுக்கு பெயரிட்டனர். ஆதாரம்: டெல் அவீவ், வசந்தகால மேடு. டெல் எல் அமர்னா. உண்மை: இந்த மேடுகள் ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்தின் செய்தியை தன்னுள் புதைத்து வைத்துள்ளன. அந்த பெயரைக் கொண்டுதான் இன்று அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் அந்த இடத்தின் வரலாற்றை கண்டறிகிறார்கள். அறிவியல் மற்றும் மானுடவியல் பின்னணி: மனிதன் ஏன் இதை கடவுளின் தூண்டுதலால் செய்கிறான் என்பதற்கு ஒரு வலுவான காரணம் உண்டு. நில அடையாளங்கள்: மனித மூளை ஒரு வெற்று நிலத்தை விட ஒரு அடையாளமும் பெயரும் உள்ள நிலத்தை எளிதில் நினைவில் கொள்கிறது. கூட்டு நனவெளி மனம்: ஒரு ஊருக்கு அமைதி நகர் என்றோ அல்லது கில்கால் சுழற்சி என்றோ பெயரிடும்போது அந்த பெயர் அந்த ஊர் மக்களின் சிந்தனையை ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்துகிறது. குழந்தைகளுக்கோ மண்மேடுகளுக்கோ கற்குவியல்களுக்கோ கற்தூண்களுக்கோ மனிதன் ஆலோசித்து வைப்பதாக நினைத்தாலும் அந்த நிலத்தின் தன்மையையும் அங்கு நடக்கப் போகும் வரலாற்றையும் அறிந்த இறையாற்றல்தான் அந்த பெயரை ஒரு மனிதனின் உள்ளத்தில் விதைக்கிறது. நோவாவுக்கு பேழை ஒரு பாதுகாப்பான இடம் என்பது போல இந்த கற்களும் மேடுகளும் வரலாற்றை பாதுகாக்கும். நிச்சயமாக இதற்கான வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள் மிகத் தெளிவாக உள்ளன. ஒரு தேசத்தின் எல்லை என்பது இன்று நாம் பார்ப்பது போல வரைபடத்தில் உள்ள கோடல்ல. அன்று அவை உயிருள்ள சாட்சிகளாக கருதப்பட்ட கற்களும் மண்மேடுகளும்தான். இந்த உண்மையை உறுதிப்படுத்தும் 4 முக்கிய வரலாற்று ஆதாரங்கள் இதோ. குடுரு கற்கள், பாபிலோனிய எல்லைக் கற்கள். கிமு 16-12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த காசைட்டு வம்சத்தினர் நிலத்தின் எல்லைகளை தீர்மானிக்க கற்களை நட்டனர். ஆதாரம்: இந்த பாறை தூண்களில் நிலத்தின் எல்லைகள் துல்லியமாக பொறிக்கப்பட்டிருக்கும். செய்தி: இந்த கல்லின் மேல் சூரியன், நந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் சின்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். அதாவது, இந்த எல்லையை மாற்ற முயல்பவன் தேவர்களின் சாபத்துக்கு ஆளாவான் என்ற எச்சரிக்கை அதில் இருக்கும். மனிதன் வகுத்த எல்லைக்கு தெய்வீக அங்கீகாரம் கொடுக்க பெயரிடப்பட்ட கல்லிது. ரோமானியர்களின் டெர்மினஸ், எல்லைக் கடவுள். ரோமானியர் வரலாற்றில் எல்லைக் கற்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது என்பதற்கு இதுவே சாட்சி. ஆதாரம்: ரோமானியர்கள் எல்லைக் கற்களை வெறும் கல்லாக பார்க்கவில்லை, அதை டெர்மினஸ் என்ற கடவுளாகவே வழிபட்டனர். நிகழ்வு: ஒவ்வொரு ஆண்டும் டெர்மினாலியா என்ற திருவிழாவை கொண்டாடி எல்லைக் கற்களுக்கு பூக்களையும் பலிகளையும் இடுவார்கள். ஒரு நாட்டின் எல்லை என்பது இறைவனால் வகுக்கப்பட்டது என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பிபிலிய ஆதாரங்கள்: எல்லைக்கல்லை மாற்றாதே. பிபிலியத்தில் எல்லைக் கற்கள் என்பது ஒரு குடும்பத்தின் அல்லது கோத்திரத்தின் சொத்துரிமையை நிலைநாட்டும் புனிதமான அடையாளமாக கருதப்படுகிறது. ஆதாரம்: உன் முன்னோர்கள் வைத்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. கல், மண், பெயர் இவை சாதாரணமானவை அல்ல. அவை ஒரு தலைமுறையின் நினைவையும் ஒரு தேசத்தின் வரலாற்றையும் ஒரு இறையாட்சியின் சாட்சியையும் சுமந்து நிற்கும். சட்டம். இணைச்சட்டம் 27:17 தன் அயலானுடைய எல்லைக்குறியை மாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மை: இங்கு எல்லைக்கல் என்பது வெறும் கல் அல்ல,
அது கடவுள் அந்தந்த கோத்திரத்திற்கு பிரித்து கொடுத்த சுதந்திரம். மனிதன் அந்த பெயரை மாற்ற முற்படுவது இறைவனின் கட்டளையை மீறுவதாகும். தமிழகத்தின் நடுகல் மற்றும் எல்லை கற்கள். தமிழக வரலாற்றில் ஊர் எல்லைகளை தீர்மானிக்க எல்லை கற்கள் நடப்பட்டன. ஆதாரம்: பல ஊர்களில் இன்றும் எல்லை பிடாரி அல்லது எல்லை கருப்பன் போன்ற சிறு தெய்வக் கோவில்கள் ஊரின் எல்லையில் இருப்பதைக் காணலாம். உண்மையில் அவை ஒரு காலத்தில் நடப்பட்ட எல்லை கற்கள்தான். அந்த கல்லுக்கு பெயரிட்டு அதை ஒரு தெய்வமாக மாற்றியதன் மூலம் ஊரின் எல்லை சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. அசைக்க முடியாத நம்பிக்கைக்கான அறிவியல் விளக்கம். ஒரு திறந்த வெளியில் இது என் நாடு என்று சொன்னால் அதற்கு வலிமையில்லை. ஆனால் அங்கே ஒரு கல்லை ஊன்றி அதற்கு ஒரு பெயரிட்டு அதை ஒரு செய்தியாக மாற்றும்போது அது தலைமுறைகளை கடந்து நிற்கும் ஒரு உண்மையாக மாறுகிறது. ஒரு முக்கிய தொடர்பு. ஒரு பெயரோ அல்லது ஒரு எல்லை கல்லோ மனிதன் தன்னிச்சையாக வைப்பது அல்ல. அந்த நிலத்தின் எதிர்காலத்தையும் அங்கு வாழப்போகும் மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இறைவனே ஒரு மனிதனின் புத்தியை தூண்டி அந்த பெயரை அல்லது அடையாளத்தை அங்கே நிலைநிறுத்துகிறார். நோவாவுக்கு பேழை எப்படி ஒரு பாதுகாப்பான எல்லையாக இருந்ததோ அதுபோல இந்த கற்கள் ஒரு தேசத்தின் பாதுகாப்பான எல்லைகளாக இருந்தன. நிலமும் பிரபஞ்ச சக்திகளும். இந்த தகவல் மிகவும் நுட்பமானது மற்றும் ஆழமான வான்பொருளியல் ஆர்க்கியோஅஸ்ட்ரானமி மற்றும் புவிசார ஆன்மீகம் ஜியோமான்சி உண்மைகளுடன் தொடர்புடையது. ஒரு தேசத்தின் பெயரோ அல்லது எல்லைக்கல்லோ மாற்றப்படும்போது அந்த நிலத்திற்கும் பிரபஞ்ச சக்திகளுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்படும். இதற்கான ஆதாரங்களையும் விளக்கங்களையும் நாம் பல கோணங்களில் பார்க்கலாம். வான்பொருளியல் ஆதாரம் ஆர்க்கியோஅஸ்ட்ரானமி. பண்டைய நாகரீகங்கள் எகிப்து, மெசபடோமியா மற்றும் சிந்து சமவெளி தங்கள் நகரங்களையும் எல்லைகளையும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர முகத்தை நோக்கியே அமைத்தனர். உதாரணம்: எகிப்தின் பிரமிடுகள் ஓரியான் நட்சத்திர மண்டலத்தின் நேர்கோட்டில் அமைக்கப்பட்டவை. விளக்கம்: ஒரு தேசத்தின் எல்லைக்கல்லோ அல்லது பெயரோ என்பது அந்த நிலத்தை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர சக்தியுடன் இணைக்கும் அலைவரிசை போன்றது. பெயரையோ அல்லது கல்லையோ மாற்றும்போது அந்த அலைவரிசை மாறிவிடுகிறது. இதனால் அந்த நிலத்திற்கு கிடைக்க வேண்டிய பிரபஞ்ச பாதுகாப்பு குறையும்போது மக்கள் இயற்கை சீற்றங்கள் போன்ற உபாதைகளுக்கு ஆளாவார்கள் என்பது ஒரு அறிவியல் கலந்த ஆன்மீக உண்மை. பாரத தேசத்தின் ஸ்தாபத்திய வேதம் மற்றும் பெயராய்வு. இந்திய மரபில் ஒரு நிலத்திற்கு பெயரிடும்போது அந்த நிலத்தின் ஆயாதிகள் வாஸ்து ஆயாதி கால்குலேஷன்ஸ் கணக்கிடப்படும். நட்சத்திர பொருத்தம். ஒரு ஊரின் பெயரில் உள்ள முதல் எழுத்தின் ஓசை ஃபோனிடெக்ஸ் அந்த ஊர் அமைந்திருக்கும் நிலத்தின் நட்சத்திரத்தோடு பொருந்த வேண்டும். உபாதை. ஒருவேளை அந்த பெயரை மாற்றினால் அந்த நிலத்தின் சக்தியோட்டம் எனர்ஜி ஃப்ளோ பாதிக்கப்படும். இதைத்தான் நீங்கள் பெயரை மாற்றினால் உபாதைகள் வரும் என்று வாசித்திருப்பீர்கள். வராகமிகிரரின் பிருஹத் சம்ஹிதா போன்ற நூல்களில் தேசங்களின் பெயர்களுக்கும் அவற்றை காக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்புகள் விளக்கப்பட்டுள்ளன. விபிலியத்திலும் விண்மீன்களும் தேசங்களும். விபிலியத்திலும் நட்சத்திரங்களுக்கும் தேசங்களின் எல்லைகளுக்கும் தொடர்பு உண்டு. ஆதாரம்: இணைச்சட்டம் 4:19. மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களின் முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணி செய்யவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். உண்மை: ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வானியல் அடையாளம் செலஸ்டியல் ஐடென்டிட்டி உண்டு. அதனால்தான் பூர்வ எல்லைகளை மாற்றக்கூடாது என்று திருவிபிலியம் எச்சரிக்கிறது. அந்த எல்லை கற்கள் அந்தந்த தேசத்தின் விதியை வானத்தோடு இணைக்கும் புள்ளிகள். அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உள்ள தொடர்பு. திருமந்திரம் அல்லது சித்தர்களின் ஏடுகள் இதில்
அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உள்ள தொடர்பும் நிலங்களின் பெயர்களுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களும் கூறப்பட்டுள்ளன. பண்டைய வாஸ்து சாஸ்திர நூல்கள் ஒரு தேசத்தின் அல்லது ஊரின் பெயரை மாற்றினால் ஏற்படும் தீய விளைவுகள், நாம பொருத்தம் சிதைவு பற்றி இதில் விரிவாக இருக்கும். ஜோதிட ரகசியங்கள். மேதினி ஜோதிடம், மண்டேன் அஸ்ட்ராலஜி, ஒரு நாட்டின் பெயருக்கும் அதன் நட்சத்திர பலனுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. இதன் இணைப்பு வானியல் ரீதியாகவோ அல்லது இறை தூண்டுதல் ரீதியாகவோ ஒருவருடைய பெயர் ஏற்ற தருணத்தில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு நட்சத்திரமாக இருந்திருக்கிறது. ஏனெனில் அந்த பெயர் ஒரு பெரிய மாற்றத்தின் குறியீடு. முடிவுரை. ஒரு நாட்டின் பெயரையோ எல்லையையோ மாற்றுவது என்பது அந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற முயல்வதற்கு சமம். பெயர் என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது ஒரு விண்மீன் வழிநடத்தல் என்பதை உணர வேண்டும். இருப்பினும் அதை நான் கடவுள் என்று குறிப்பிட மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் பெயர் மாற்றப்பட்டதால் அந்த நாடு சந்தித்த சரிவுகள் அல்லது உபாதைகள் குறித்த வரலாற்று தரவுகள். விவிலியத்திலும் உலக வரலாற்றிலும் ஒரு தேசத்தின் பெயரையோ அல்லது எல்லையையோ மாற்றும்போது அந்த நிலத்தின் ஆவிக்குரிய மற்றும் பிரபஞ்ச தொடர்பு பாதிக்கப்படுவதை குறித்த ஆழமான தரவுகள் உள்ளன. வரலாற்று ரீதியாகவும் விவிலிய ரீதியாகவும் நட்சத்திர முகம் மற்றும் உபாதைகள் தொடர்பான சான்றுகள். விவிலிய ஆதாரம் ஆமோஸ் 5:26 மற்றும் நட்சத்திர தெய்வங்கள். விவிலியத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பயணத்தின்போது விக்கிரகங்களை வழிபட்டபோது அவை நட்சத்திரங்களோடு தொடர்புபடுத்தப்பட்டன. தரவு. உங்கள் விக்கிரகங்களாகிய சிக்கூத்தையும் உங்கள் தேவனாகிய கியூனையும் நீங்கள் உங்களுக்கு செய்து கொண்ட உங்கள் நட்சத்திர தெய்வத்தையும் சுமந்து வந்தீர்கள். விளக்கம். இங்கே கியூன் என்பது சனிக்கோளையும் சில மொழிபெயர்ப்புகளில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர மண்டலத்தையும் குறிக்கிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் அடையாளத்தை மாற்றி இந்த நட்சத்திர வழிபாட்டுக்குள் சென்றபோது அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிய நேரிட்டது. இதுவே அந்த உபாதை. சீயோன் வானியல் மற்றும் பூகோளப் பெயர். எருசலேமின் ஒரு பகுதிக்கு சீயோன் என்று பெயரிடப்பட்டது. இது வெறும் நிலப்பரப்பு அல்ல. உண்மை. விவிலிய ஆய்வாளர்களின்படி சீயோன் என்பது உயர்த்தப்பட்ட இடம் அல்லது வழிகாட்டும் குறி என்று பொருள். நட்சத்திர தொடர்பு. இது வானத்தின் வடதிசை நோக்கி அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தின் பெயரை மாற்றவோ அல்லது அதன் புனிதத்தை குறைக்கவோ முயன்றபோதெல்லாம் அந்த தேசம் அடிமைத்தனத்திற்கும் பெரும் அழிவிற்கும் உள்ளானது. பாபிலோன் மாற்றம் வீழ்ச்சி. பாபிலோன் என்ற பெயருக்கு கடவுளின் வாசல் என்று பொருள். வரலாற்றுத் தரவு. பாபிலோனியர்கள் வானியலில் மிகச்சிறந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நகரத்தின் வாயிலையும் ஒரு நட்சத்திர மண்டலத்தோடு இணைத்தனர். உபாதை. எப்போது அவர்கள் தங்கள் அதிகாரத்தால் மற்ற தேசங்களின் எல்லைகளை மாற்றி பெயர்களை சிதைத்தார்களோ அப்போது அந்த பேரரசு ஒரே இரவில் மேதிய பெர்சியர்களிடம் வீழ்ந்தது. இது ஒரு பிரபஞ்ச சமநிலை குலைந்ததன் அடையாளம். வரலாற்று பின்னணியில் பெயர் மாற்றம் தந்த உபாதைகள். கேஸ் ஸ்டடீஸ். நாடு. பெர்சியா. பழைய பெயர் ஈரான் என மாற்றம் 1935. புதிய பெயர் மாற்றம். மேற்கத்தியதாக்கத்தால் பெயர் மாற்றப்பட்டது. ஏற்பட்ட மாற்றங்கள் உபாதைகள். அதற்கு பிறகு அந்த நாடு பெரும் அரசியல் புரட்சிகள், போர் மற்றும் பொருளாதார தடைகளால் இன்றும் ஒருவிதம் நிலையின்மை என்னும் சூழலிலேயே உள்ளது. நாடு பர்மா. பழைய பெயர் மியான்மார் என மாற்றம் 1989. புதிய பெயர் மாற்றம். இராணுவ ஆட்சியால் பெயர் மாற்றப்பட்டது. ஏற்பட்ட மாற்றங்கள் உபாதைகள். இந்த பெயர் மாற்றத்திற்கு பிறகு அந்த நாடு இன்று வரை உள்நாட்டுப் போர் மற்றும் மனித உரிமை மீறல்கள் என தொடர் உபாதைகளை சந்தித்து வருகிறது. நாடு கான்ஸ்டான்டினோப்பிள். பழைய பெயர் இஸ்தான்புல். புதிய பெயர் மாற்றம். ஒரு ஆன்மீக தலைநகராக இருந்த பெயர் மாற்றப்பட்டது. ஏற்பட்ட மாற்றங்கள் உபாதைகள். இது ஒரு மதம் மற்றும் கலாச்சார மாற்றத்திற்கு வழிவகுத்தது. அந்த நிலத்தின் பூர்வ அதிர்வலைகள் முற்றிலும் மாறின. நட்சத்திர பலனும் பெயர் அதிர்வுகளும். ஃபோனடிக்ஸ். அறிவியல் ரீதியாக ஒரு சொல்லின் ஒலியில் ஆற்றல் இருக்கிறது. ஒரு நாட்டின் பெயர் அந்த நிலத்தின் காந்த புலத்தோடு ஒத்துப்போக வேண்டும். பெயரை மாற்றும்போது
அந்த நிலத்தின் ஒலி அதிர்வு மாறுகிறது. இதனால் பிரபஞ்சத்திலிருந்து அந்த நிலத்திற்கு வரும் ஆற்றல் தடைபடுகிறது. பெயரை மாற்றினால் உபாதைகள் வரும் என்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக உண்மையை உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான ஆதாரங்களை இப்போது வரிசைப்படுத்துகிறேன். விவிலிய ஆதாரம்: எல்லைக் கற்களும் விண்மீன் தூதர்களும். விவிலியத்தின்படி ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காவல் தூதர் அல்லது விண்மீன் அதிர்வு உண்டு. ஆதாரம்: இணைச்சட்டம் 32:9 நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். பெயர், எல்லை, அதிர்வு இவை ஒரு தேசத்தின் காணாத நரம்புகள். அவற்றை மாற்றுவது வரைபடத்தை மட்டுமல்ல, அந்த தேசத்தின் விதியையே மாற்ற முயர்வதற்கு சமம். உபாதை ஒரு நிலத்தின் பூர்வ எல்லையையோ பெயரையோ மாற்றும்போது அந்த தேசத்தை காக்கும் விண்மீன் தூதரின் அலைவரிசை துண்டிக்கப்படுகிறது. இதனால்தான் தானியேல் புத்தகத்தில் பெர்சியாவின் அதிபதிக்கும் இஸ்ரவேலின் அதிபதிக்கும் இடையே போர் நடப்பதாக கூறப்படுகிறது. உண்மை: ஒரு தேசம் அல்லது ஊரின் பெயரிலுள்ள முதல் எழுத்தின் ஓசை அந்த நிலம் அமைந்துள்ள தீர்க்கரேகை மற்றும் அட்சரேகையின் நட்சத்திர முகத்தோடு பொருந்த வேண்டும். மாற்றத்தின் விளைவு: பெயரின் ஒலி அதிர்வு மாறும்போது அந்த நிலம் விண்வெளியிலிருந்து ஈர்க்கும் ஆற்றல் தடைபடுகிறது. இதுவே பல்வேறு உபாதைகளுக்கு, இயற்கைச் சீற்றங்கள், பஞ்சம், உள்நாட்டுக் கலவரம் ஆகியவற்றுக்கு காரணமாகிறது. பெனோனி, பென்யமீன். பெயர் மாற்றத்தால் மாறிய விதி. விவிலியத்தில் ஒரு தனிநபரின் பெயரைக் கூட மாற்றக்கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நிகழ்வு: ராஹேல் இறக்கும்போது தன் மகனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். ஆனால் யாக்கோபு உடனே அதை பென்யமீன் என்று மாற்றினான். காரணம்: பெனோனி என்ற அதிர்வு அந்த பிள்ளையின் வாழ்நாள் முழுவதையும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கும். ஒரு தந்தையாக யாக்கோபு அந்த நட்சத்திர பலனை அல்லது விதியை மாற்ற அந்த பெயரை மாற்றினான். தொடக்க நூல் 35:18. சரித்திர பாடங்கள்: பெயர் மாற்றத்தால் வந்த சரிவுகள். இடம், நாடு: சைபீரியா, சில பகுதிகள். பழைய அதிர்வு: பெயர், பூர்வ பழங்குடி பெயர்கள். புதிய பெயர்: சோவியத் கால பெயர்கள். ஏற்பட்ட உபாதைகள்: பெயர்கள் மாற்றப்பட்ட பின் அந்த நிலப்பரப்பில் சூழலியல் சமநிலை குலைந்து பெரும் கதிர்வீச்சு மற்றும் இயற்கை உபாதைகள் ஏற்பட்டன. பெயர் என்பது வெறும் அடையாளம் அல்ல, அது ஒரு பிரபஞ்ச அலைவரிசை. எசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. மேலும் எசாயா 43:1. திருப்பாடல்கள் 147:4. விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். எசாயா 40:26. உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாக வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவரன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றுமே குறைவதில்லை, அதாவது அதன் ஆற்றல்கள் குறைவதில்லை. எரேமியா 1:5. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், இனங்களுக்கு உனக்கு உரைத்தாக்கினேன் என்ற வேதம். எசாயா 45:4. என் ஊழியன் யாக்கோபு முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நீங்கள் ஜோசியம் பார்க்க வேண்டாம், ஜாதகம் பார்க்க வேண்டாம், திருமணப் பொருத்தம் பார்க்க வேண்டாம், வான் சாஸ்திரப்படி வழிபடவும் வேண்டாம். கல், மண், தனிமம், உலோகம், தாவரம், பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகள், உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை என அனைத்தையுமே கடவுள்தான் உருவாக்கினார். இவை அனைத்துமே தன்னிலே ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
அவை ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான பெயரையும் அவரே பொறித்து வைத்திருக்கிறார். அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், வரவிருக்கும் தலைமுறைக்கு உண்மையை எடுத்துரையுங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விவிலியம் கடவுள் வலியுறுத்துகிறது. உங்கள் ஞான கண்களை குருடாக்குகிறவர்களின் போதனைகளை கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அவற்றை ஒருபோதும் உள்வாங்காதீர்கள். ஏனெனில் அத்தகைய போதனைகள் உங்களை கடவுளின் வார்த்தையைப் பற்றிய அறிவிலிருந்து புறம்பே தள்ளிவிடும். வள்ளுவர் பெருந்தகையின் உலகப் பொதுமறையான கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. இது நான் குறிப்பிட்ட கடவுளின் வார்த்தையை அறிதல் மற்றும் பெயர்களின் பின்னால் இருக்கும் ஆன்மீக இரகசியங்களை புரிந்துகொள்தல் ஆகியவற்றுடன் மிகச் சரியாக பொருந்துகிறது. கற்க கசடர என்பது பிழையின்றி கற்றல். இறைவனின் வார்த்தைகளையும் பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக இரகசியங்களையும் நாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. அதன் ஆழமான பொருளை பிழையின்றி, அதாவது கசடர கற்க வேண்டும். பெயர்கள் என்பவை வெறும் அடையாளங்கள் அல்ல, அவை இறைவனால் அருளப்பட்ட வார்த்தைகள் என்பதை உணர்ந்து கற்பதே மெய்யறிவு. 2 தீமோத்தேயு 3:14-17. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்குத் தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழப் பயிற்றுவதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதன் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். குறைந்தபட்சம் விவிலியம் முழுவதையும் கசடர கற்றுவிட்டாலே மற்ற நூல்களின் தேவையை கடவுள் ஏன் உருவாக்கினார் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அதுவும் முடியாது என்றால் குறைந்தபட்சம் உங்கள் பெயரில் மறைந்திருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நாம் சூட்டும் பெயர்கள் மண்ணில் பிறக்கலாம், ஆனால் அந்த எண்ணங்கள் விண்ணிலிருந்து, அதாவது இறைவனிடமிருந்து வருகின்றன. ஒருவரை அவர் பெயர் சொல்லி அழைக்கும்போது நீங்கள் அவருக்குள்ளிருக்கும் இறைத்தன்மையை அங்கீகரிக்கிறீர்கள். கடவுள் என்றென்றும் வாழ்த்த பெறவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான நண்பர்களே, வணக்கம். நமது தி ரைசிங் ஸ்பிரிட் சேனலில் இதுவரை இணைந்துள்ள 87 சந்தாதாரர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் ஆன்மீக அனுபவங்கள், ஆழ்மனதின் இரகசியங்கள் மற்றும் ஆவி, ஆன்மா, சரீரம் குறித்த பல சுவாரஸ்யமான உண்மைகளை எனது வாழ்க்கை அனுபவங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இன்னும் அதிகமானோர் பயன்பெற இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.